عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله ملائكته صلوا على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வரலாறை பற்றி. அல்லாஹ் தஆலா நம்மளை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் ஆக்கி அருள் புரிந்தானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருள்மிக்க உம்மத்தினரை நம்மளும் ஒருவனை ஆக்கி அருள் புரிந்தானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் முதலாக தனது ஹபீப்களுடைய நூறு அல்லாஹ் தஆலா படைத்தான். அந்த நூறிலிருந்து மலக்குமார்களும் ஜின்னிலும் அல்லாஹ் தஆலா படைத்தான். அல்லாஹ் தஆலா தனக்கு ஒரு கலீஃபாக ஒரு மனிதனை படைக்க ஆசைப்பட்டான். மலக்கு கேட்டார்கள், யா அல்லாஹ், நாங்கள் தான் பாவமே செய்யாம இருக்கிறோமே, ஏன் இந்த பாவம் செய்கிற மனிதர்களை நீ படைக்கிறாய்? அல்லாஹ் தஆலா சொன்னான், எனக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அவர்களை பூமியில் மண்ணை தர சொன்னார்கள். ஜிப்ரீல் பூமிக்கு வரும்போது பூமி கதறுது, என்னை எடுக்காதீர்கள், என்னை எடுக்காதீர்கள், என்னிலிருந்து இந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் வருவேனாம் அப்படின்னு கதறுது. அதனால ஜிப்ரீல் பாவப்பட்டு போயிட்டாங்க. அடுத்து மீகாயில் வராங்க, அதே மாதிரி சொல்லுது, என்னை எடுக்காதீர்கள், என்னை எடுக்காதீர்கள், என்னிலிருந்து இந்த பாவமான மனிதர்கள் எல்லாம் வருவார்கள் அப்படின்னு. அவங்களும் போயிட்டாங்க. கடைசியில இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்களும் இந்த பூமி இதே மாதிரி சொல்லிச்சு, அவங்களும் போயிட்டாங்க. கடைசியில இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அவங்க இந்த பூமின்னு சொன்னாங்க, நீ கதறதுக்கு இன்னும் பெருசா தெரியல, என் ரப்பு கொடுத்த வாக்கினுக்கு தான் பெருசா தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பூமி கதற அந்த பூமியில இருந்து அந்த மண்ணை எடுத்துட்டு போனாங்க. அல்லாஹ் தஆலா மண்ணை தந்தார்கள். அல்லாஹ் தஆலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களை 60 அடி உயரத்துக்கு அல்லாஹ் தஆலா படைத்தார். அல்லாஹ் தஆலா படைத்தோடனே ரூஹ் தரல. ஒரு மனுஷனுக்கு கஷ்டமும் மகிழ்ச்சியும் வரணும்னா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொஞ்ச நாள் கஷ்டத்துல இருக்கிற மலையிலையும் கொஞ்ச நாள் சந்தோஷத்துக்கு இருக்கிற மலையிலையும் அல்லாஹ் தஆலா அவங்கள பேர் வச்சான். அதனாலதான் மனுஷனுக்கு கஷ்டம் அதிகமா வருது சந்தோஷத்தோட. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ரூஹ கொடுத்த பின்பு எல்லா மலக்குமார்களையும் கூப்பிட்டு ஆதம் நபி அவர்களுக்கு சொர்க்கத்தை சுத்தி காட்ட சொன்னாங்க. அங்க இருந்து ஆச்சரியம் என்னன்னா, மலக்குமார்களுக்கு சொர்க்கத்தின் வஸ்துக்கள் பெயர் தெரியாது. ஆதம் நபி சொல்றாங்க, இந்த வஸ்துக்கு இதான் பெயர், இந்த வஸ்துக்கு இதான் பெயர்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஆதம் நபிக்கு எல்லா மலக்குமார்களும் சஜிதா பண்ண சொல்றாங்க. எல்லா மலக்கும் சஜிதா செஞ்சார்கள். ஆனா ஒருவன் மட்டும் சஜிதா செய்யவில்லை. அஸாசில், ஷைத்தான், இப்லீஸ் சஜிதா செய்யவில்லை. அல்லாஹ் தஆலாவிடம் பெருமை அடித்துக் கொண்டான். நான் தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவன் மண்ணால் படைக்கப்பட்டவன் அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிட்டான். அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே அல்லாஹ்வின் சாபம் இப்லீஸ் மீது ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா உடனே இப்லீஸை பூமிக்கு தூக்கி எறியப்பட்டார் போட்டனர். அப்ப அல்லாஹ்விடம் இப்லீஸ் ஒரு வரம் கேட்டான், எனக்கு இந்த பூமியில் கியாமத் நாள் வரையில் எனக்கு இந்த பூமியில ஹயாத்த குருன்னு கேட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா சம்மதிச்சான். அல்லாஹ் தஆலா சவால் விட்டான், இப்லீஸ், உன்னை வணங்கக்கூடிய எல்லாரையும் நான் வழிகெடுத்து காட்டுவேன் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா சொன்னான், நல்லடியார்களை என்னைக்கும் உன்னால் வழிகெடுக்க முடியாதுன்னு. அப்போ இப்லீஸ் பூமியில இருக்கிறான். ஆதம் நபி அவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல வச்சிருக்காங்க. ஆதம் நபி இருக்கிறாங்க. அவங்களுக்கு போக போக தனிமையில் ஒரு மாதிரி இருந்துச்சு. அல்லாஹ்விடம் கேட்கவில்லை, எனக்கு இன்னொரு துணை தேவைன்னு. அல்லாஹ் தஆலாக்கு தெரிய வந்துருச்சு, இந்த துணை இவங்களுக்கு துணை தேவைப்படுதுன்னு. அல்லாஹ் தஆலா ஆதம் நபி தூங்கி கண்மணிச்சு பார்க்க பக்கத்துல ஒரு பெண்மணி இருக்கிறார்கள். அந்த பெண்மணி யாருன்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அவங்களிடம் இரண்டு பேர் இருக்கிறார்கள் சொர்க்கத்தில். போக போக ஆதம் நபிக்கு ஹவ்வா திருமணம் படுறதுக்கு ஆசை வந்துச்சு. அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் ஹவ்வா திருமணம் செய்து கொள்ளலான்னு. அல்லாஹ் தஆலா 2 பேருக்கும் திருமணம் செய்து வச்சான்.
அல்லாஹ் தஆலா நீங்க சொர்க்கத்தில் எல்லா இடத்துக்கும் போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க வாங்க, ஆனா இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க, இந்த மரத்துல கனியை மட்டும் நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னான். அல்லாஹ் தஆலான்னு பேச்சு அல்லாஹ் கேட்டாங்க. ஆதம் நபி எல்லாம் கேட்டாங்க. அந்த பூமியில இருந்து பார்த்தா சைத்தான் பார்த்துட்டு இவங்க எப்படியாவது வழிகெடுத்தாட்டுமே, அல்லாஹ் சொன்னதுல இருந்து நம்ம இவங்க எப்படியாவது மாசை வைக்கணுமே சைத்தானுக்கு ஒரு எண்ணம். சொர்க்கத்தில இருந்து வாசல் வழியா எட்டி பார்த்தா அங்க இருந்து ஒரு பாம்பு மூலியமா ஆதம் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, ஏன் இந்த பழத்தை அல்லாஹ் உங்களை சாப்பிடலன்னு சொன்ன தெரியுமா? நீங்க இந்த பழத்தை சாப்பிடலன்னு அல்லாஹ் உங்களை பூமியில போட்டுருவான். இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே, நீங்க இந்த சொர்க்கத்திலே இருக்கலாம், மலக்கு மகளாகலாம் சொன்னாங்க. ஆதாம் நபி இருந்துகிட்டு என் ரப்பு சொன்னதான் கேட்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அவங்க எதுவும் பண்ண முடியல ஷைத்தானால. அப்பா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அப்பா அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி சொன்னாங்க, ஏன் உங்களை அல்லாஹ் தஆலா இந்த கனியை சாப்பிடணும்னு சொன்னா தெரியுமா? இந்த கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா உங்களை மலக்கா ஆக்கிடுவான், அதான் உங்களை பூமி தூக்கி பக்கத்துல இந்த கனியை சாப்பிடணும்னு சொன்னாங்க. அது அப்பா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆசை வந்துருச்சு. உடனே அப்பா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் நபி கிட்ட போய் சொல்றாங்க, இந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு. ஆதம் நபி அவங்கள போய் அந்த மரத்தை கூட்டு போய் அந்த பழத்தை அந்த கனியை பிச்சு ஆதம் நபி ஒரு வாயை தள்ளினாங்க. அவங்க தொண்டை வரைக்கும் போயிருச்சு. அந்த பழத்தை அப்பா அலைஹிஸ்ஸலாம் சுவைத்தார்கள். அவங்க சுவைச்ச அடுத்த நொடி சொர்க்கத்தில் போட்டிருந்த அந்த ஆடைகள் கலந்துருச்சு. அப்போ அவங்க தன் உடலை மறைக்கிறதுக்காக அங்க இருந்த மரங்கள் பின்னாடியும் கிளைகளை வைத்து மறைக்க போகிறார்கள். அந்த மரமும் அந்த கிளையும் தன் பக்கத்துல கூட நெருங்க விடல. ஏன்னா அல்லாஹ் தஆலா சாவு ஏன் மேல உண்டாக கூடாதுன்னு பயந்துச்சாங்க அவங்க இருந்த எல்லாம். உடனே அவங்களுக்கு அங்க பாத்ரூம் அல்லாஹ் தஆலா உடனே பூமிக்கு வர வச்சுட்டாங்க. ரெண்டு பேரையும் ஒன்னா வைக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலங்கையிலையும் அப்பா அலைஹிஸ்ஸலாம் மக்காலையும் அல்லாஹ் தஆலா ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்க வச்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் தஆலா 100 வருடமாக அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் மன்னிக்கவில்லை. அல்லாஹ் தஆலா துஆ சொல்லி கொடுக்கிறான், ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா லனகூன மினல் காசிரீன். அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்த துஆ ஆதம் நபி சொன்னார்கள். சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா அவங்க பாவத்தை மன்னிச்சிட்டான். இதுல இருந்து அன்பர்களே நமக்கு என்ன தெரிகிறது? நம்மளால சுயமா அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட முடியாது. அல்லாஹ் நாடியவர்கள் மட்டும்தான் அவரிடம் பாவ மன்னிப்பு தேட முடியும். நன்மையோ தீமையோ நம்ம சுயமா பண்ண முடியாது. அல்லாஹ் தஆலா யாரை நாடுகிறாரோ, யாரில் அந்த நாட்டம் இருக்கிறாரோ, அல்லாஹ் தஆலா நாடியவர்கள் மட்டும்தான் இதை பண்ண முடியும், பாவ மன்னிப்பு தேட முடியும். ஆகவே நம்மளும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு அதிகமாக தேடுற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.